வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாண்டி ஒர்க் ஷாப்பில் வேலை பார்த்துட்டு இருக்கவர் கையில் துணியை துடைச்சிட்டு கீழே போட்டுட்டு மொபைல் எடுக்கிறாரு. அவரை கூப்பிட்டது சோழனுக்கு தான். இங்கே வீட்டுக்குள்ளே பணம் கொடுத்தாதான் போவேன்னு உட்காந்துருக்க சோழனோட மொபைல் ரிங் ஆகுது. சோழன் மொபைல் எடுத்து பார்த்துட்டு இருக்க, என்னங்க இவன் அப்படின்னு ஹவுஸ் ஓனரோட ஒய்ஃப் கேட்டுட்டு இருக்காங்க. சொல்லுடா அப்படின்னு சோழன் சொல்ல, என்னடா பணத்தை வாங்கிட்டியான்னு பாண்டி கேட்குறாரு. சோழன் ஒரு மாதிரி படபடப்போட, டேய் கொடுக்க மாட்டேங்கிறாருடா, இங்கே தான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்ல, பாண்டி நெத்தியை தேய்ச்சிக்கிட்டு என்னடா சொல்கிறாருன்னு கேட்குறாரு. ஹவுஸ் ஓனர் பயங்கர டென்ஷனோட நிற்கிறாரு. நான் அட்வான்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் வீடு பார்க்க வேறொரு பார்ட்டி வந்தாங்களாம். ஏற்கனவே டோக்கன் அட்வான்ஸ் வாங்கினதால அவர் அவங்கள திருப்பி விட்டுட்டாராம். அதனால எனக்கு 1,00,000 ரூபாய் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு என் பணத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்றாருடா. ரொம்ப ஓவரா பேசுறாருடா. இதுக்கப்புறம் இந்த வீட்டை யாருக்குமே வாடகைக்கு விடாமையா இருக்க போறாரு அப்படின்னு சோழன் பேசிட்டு இருக்க, அந்த வீட்டம்மணி ஐயோ என்ன இவன் இந்த பேச்சு பேசுறான்னு திக்குன்னு பாக்குறாங்க. என்னங்க இவன் அதே கேள்வியவே அடிக்கடி கேட்டுட்டு இருக்காங்க. எப்படியும் பணத்தை வாங்கிக்கிட்டு வாடகைக்கு விடதானே போறாரு அப்படின்னு சோழன் சொல்ல, சரி அப்பவாவது பணத்தை திருப்பி தருவாராமா அப்படின்னு பாண்டி கேட்குறாரு. அதையும் கேட்டுட்டேன்டா, அதெல்லாம் தரமாட்டேன்னு சொல்றாருடா. அது எப்படிடா பாண்டி விட முடியும்? 1 ரூபாயா 2 ரூபாயா 20,000 ரூபாய் அப்படின்னு சோழன் பேச பேச இவனை என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு 2 பேரும் நிக்கிறாங்க. அப்படிலாம் விட முடியாதுடா. நிலா வேற ஃபோன் பண்ணி பணம் வாங்கிட்டியான்னு கேட்குறா. நான் ஏதேதோ சொல்லி சமாளிச்சு வச்சிருக்கேன்டா. நான் வீட்டுக்கு போனா பணம் எங்கன்னு கேட்பாடா. நான் அவளுக்கு என்னடா பதில் சொல்றது? அதான் நான் பணத்தை வாங்காம நகர மாட்டேன்னு இந்த வீட்லயே உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு ஒரு மாதிரி கோவமும் படபடப்புமா சொல்லி முடிக்கிறாரு சோழன். அதுவரையிலும் சோழனையே பார்த்துட்டு இருந்த ஹவுஸ் ஓனர் அவங்க ஒய்ஃபை பார்க்குறாரு. ஏய் நான் வேணா கிளம்பி வரவான்னு பாண்டி கேட்க, டேய் நீ எல்லாம் வர வேண்டாம், தேவைப்பட்டா நானே சொல்றேன். என் பணத்தை வச்சுட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு இவர் யாருடா? இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி இந்த ஆளை நான் ஏதாவது பண்ணி ஆகணும்டா. நான் பணத்தை வாங்கிட்டு தான்டா வருவேன் அப்படின்னு சோழன் சொல்ல, 2 பேரும் திக்குன்னு பயத்துல ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. பாண்டி என்ன சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்க, சரி நீ வேலையை பாரு, தேவைப்பட்டா நானே உனக்கு கூப்பிடுறேன் அப்படின்னு சோழன் காலை கட் பண்ண டேன்னு கூப்பிட்டு இருக்காரு பாண்டி. ஹவுஸ் ஓனர் ரொம்ப சங்கடமும் சின்ன பயமுமா டென்ஷனா நிக்கிறாரு. இதை இப்படியே விட்டா சரி வராது அப்படின்னு யோசிக்கிற பாண்டி எழுந்திருக்கிறாரு. சாவி எடுத்துட்டு கரெக்டா வண்டியில சாவியை போட பாண்டின்னு சத்தம் கேக்குது. டக்குன்னு திரும்பி பார்க்க வானதி நிக்கிறாங்க. என்ன வண்டியை எடுத்துக்கிட்டு எங்கேயோ கிளம்பிட்ட போல அப்படின்னு வானதி கேட்க, ஆமா வானதி அப்படிங்கிறாரு அவரு. வா பாண்டி பொறுமையா போகிக்கலாம் அப்படின்னு வானதி உல்லாசமா சொல்லிக்கிட்டே உள்ளர வர்றாங்க. இல்லடி கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு பாண்டி சொல்லிட்டு இருக்கவே வண்டியில இருக்க சாவி எடுத்துக்கிட்டு வா பாண்டி வா அப்படின்னு அவரோட கையை பிடிச்சி உள்ளர கூட்டிட்டு வந்துடுறாங்க வானதி. ஏய் இருடி அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒரு சேர்ல உட்கார்றாரு அவரு. வானதியும் ஒரு சேரை எடுத்து போட்டு உட்கார்றாங்க. உட்கார்ற வானதி, இப்பதான் என் கடை கொஞ்சம் பரவாயில்லாம போகுது பாண்டின்றாங்க. ஏன் லாபம் வர ஆரம்பிச்சிருச்சா என்ன அப்படின்றாரு பாண்டி. லாபம் வரல, ஆனா இந்த கடையை எப்படி நடத்த போறோம்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. ஜாலியா பேசிக்கிட்டு கூட ஒரு ஆள் இருந்தாலே கஷ்டம் தெரிய மாட்டேங்குது பாண்டி அப்படின்னு வானதி சொல்லும் போதே ஏதோ வில்லங்க இருக்குன்னு நமக்கு தெரியுது, ஆனா பாண்டிக்கு தெரியல. எல்லாத்துக்கும் காரணம் அந்த டாக்டர் தான் வானதி சொல்ல படக்குன்னு நிமிந்து பாக்குறாரு பாண்டி. பாண்டிக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுது. பயங்கர ஃபன்னா இருக்கார் தெரியுமா, நேரம் போறதே தெரியல பாண்டி அப்படிங்கிற வானதி. இன்னைக்கு என்ன பண்ணினாரு தெரியுமா? ஒரு பேஷண்ட்டுக்கு எக்கச்சக்க சுகர் இருந்துச்சு, இனிமே வாழ்க்கையில சுகரையே பார்க்க கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. நானும் அந்த பேஷண்ட் அப்படிதான் இருப்பார் போலன்னு நினைச்சேன். டாக்டர் அவருக்கு அட்வைஸ் பண்ண அடுத்த நிமிஷமே ஜிலேபி சாப்பிடுறாரு அப்படின்னு வானதி ரொம்ப ரசிச்சு சொல்லிட்டு இருக்க. பாண்டியன்ல அதுல உப்பு இருக்க மாதிரி தெரியல, பொறுப்பு இருக்க மாதிரி தெரியல. அவரு கொஞ்சம் சலிப்போட முகத்தை திருப்பிக்க, இதுல எனக்கு வேற கொண்டு வந்து கொடுக்குறாரு அப்படின்னு சிரிக்கிற வானதி. நான் கேட்டேன், என்ன டாக்டர் அட்வைஸ் பண்ணிட்டு நீங்களே சுகர் சாப்பிடுறீங்களேன்னு? இது கோவில் பிரசாதம் சாப்பிடலான்னு சொல்றாரு அப்படின்னு வானதி விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. பாண்டிக்கு லைட்டா எரிச்சலா இருக்கு. எந்த ஒரு கோவில்ல பாண்டி ஜிலேபி பிரசாதமா தர்றாங்க, நீயே சொல்லேன்னு கேட்டுட்டு வானதி மறுபடியும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. பாண்டி சின்ன முறைப்போட வானதியை பார்த்துட்டு இருக்க, நான் இது தெரியாம சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஜிலேபியை சாப்பிட்டேன் அப்படின்னு மறுபடியும் சிரிக்கிற வானதி. அதான்
அவர் சும்மா சொல்லியிருக்காரு பாண்டி அப்படின்னு கலகலன்னு சிரிக்கிறாங்க. எனக்கு செம்ம சிரிப்பு அப்படின்னு வானதி நிறுத்த முடியாம சிரிச்சுட்டே இருக்க பாண்டி கொஞ்சம் எரிச்சலோட பாக்குறாரு. சரி, பொறுமையா சிரிச்சுட்டு வெயிட் பண்ணு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, வந்துடுறேன் அப்படின்னு வெடுக்குன்னு எழுந்திருக்கிறாரு பாண்டி. ஏய், என்ன பாண்டி, நான் பேசிட்டே இருக்கிறேன், நீ எங்க கிளம்புற அப்படின்னு வானதி கேட்க, வேலை இருக்குடிங்கிறாரு அவரு. அதெல்லாம் இல்ல, நான் டாக்டரை பத்தி பேசுறது உனக்கு பிடிக்கல, அதுல காண்டாகி தானே நீ போற அப்படின்னு வானதி. அப்ப தெரிஞ்சுக்கிட்டே தான் இந்த தேவையில்லாத வேலை பாக்குறாங்க போல இருக்கு. ஆனா பாண்டி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சோழன் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டான், அவனை பார்க்க தான் போறேங்கிறாரு பாண்டி. உடனே வானதி வேகமா எழுந்து என்ன பிரச்சனைன்னு திகிலோட கேக்குறாங்க. அது ஒரு பெரிய கதை வானதி, அப்புறமா சொல்றேன்றாரு பாண்டி. பரவாயில்ல சொல்லு அப்படின்னு வானதி கேட்க, அவன் தனி குடித்தனம் போகணும்னு நினைச்சான், அதுக்காக வீடு பார்த்து அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டான். ஆனா அண்ணி தனியெல்லாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கொடுத்த அட்வான்ஸை திருப்பி தாங்கன்னு கேட்டா அந்த ஓனர் தர முடியாதுன்னு சொல்லிட்டாராம். பணத்தை வாங்காம வரமாட்டேன்னு இவனும் அங்கேயே உட்கார்ந்து இருக்கான் அப்படின்னு பாண்டி சொல்ல, வானதி சோகமா பார்த்துட்டு இருக்காங்க. கோவத்துல அவங்கள இவன் ஏதாவது செஞ்சாலும் செஞ்சிடுவான், அதான் நான் கிளம்புறேன்னு பாண்டி சொல்ல, ஓ இவ்வளவு நடந்துச்சா அப்படின்னு வானதி கேக்குறாங்க. ஆமாங்கிறாரு அவரு. சரி நீ போ அப்படின்னு வானதி ஒரு வழியா மனசு வந்து அனுப்பிவிட, சரி பையன் அவரு கிளம்புறாரு. பாண்டி லைட்டா வண்டிக்கிட்ட போக, பாண்டி பாண்டின்னு வானதி கூப்பிடுறாங்க. அவரு திரும்பி என்னன்னு கேட்க, நானும் வரேன்றாங்க. நீ எதுக்கடி வர்ற அப்படின்னு பாண்டி கேட்க, நீங்க 2 பேருமே கோவக்காரங்க தான், ஓனர்கிட்ட நீங்க எடக்கு முடக்கா பேசி சண்டைக்கு போயிட்டீங்கன்னா என்ன பண்றது, உங்களை கண்ட்ரோல் பண்ண ஒரு ஆள் வேண்டாமா, நானும் உன் கூட வர்றேன், என்னை கூட்டிட்டு போன்றாங்க வானதி. இவ்வளோ நேரம் வானதி சொன்னதை கேட்குறப்பெல்லாம் நமக்கு சிரிப்பு வரலங்க, ஆனா இப்ப கன்ஃபார்மா சிரிச்சுதான் ஆகணும், ஏன்னா சொல்றது வானதி. இல்லடி, சொல்றத கேளுங்கிறாரு பாண்டி. நீ வா, வண்டி எடு ஃபர்ஸ்ட், எடுங்கிறேன் அப்படின்னு ஊருக்கு முன்னாடி கிளம்புறாங்க வானதி. ஏய் வேணான்னு சொன்ன கேளுடின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பாண்டி வண்டியில உட்கார்ந்துருக்க இவங்க ஜங்கனி ஏறி உட்கார்ந்துடுறாங்க. போ போ அப்படின்னு முதுகுல பிடிச்சி தள்ள, இரு போறேன் அப்படின்னு வண்டி எடுக்கிறாரு. இன்னமும் சோழன் சோஃபால உட்கார்ந்துருக்க 2 பேரும் அவரையே முறைச்சிட்டு நிக்கிறாங்க. அவங்க ஒய்ஃப் ஹஸ்பண்டோட கையை பிடிச்சி ஒரு பார்வை பார்த்துட்டு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. நேரா ஒரு ரூம்குள்ள அவரை கூட்டிட்டு வந்துட்டு கதவை சாத்துறாங்க அந்த லேடி. இவன் என்னங்க ஏதாவது பண்ணியாவது பணத்தை வாங்காம போக மாட்டேன்னு சொல்றான், பயமா இருக்குங்கன்றாங்க அந்த லேடி. இதுக்கெல்லாமா நீ பயப்படுற, அவன் எல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது, அவன் என்கிட்ட பணத்தை எப்படி வாங்குறான்னு நானும் பாக்குறேன்றாரு ஹவுஸ் ஓனர். எங்க எதுக்குங்க தேவையில்லாத பிரச்சனை, பணத்தை கொடுத்து அனுப்பிடுங்களேன்றாங்க அந்த லேடி. இப்ப நான் பணத்தை கொடுத்துடுவேன், ஆனா நீ அடுத்த 5 வருஷத்துக்கு இதையே சொல்லி சொல்லி காட்டுவல்ல, அப்படி சொல்லி காட்ட மாட்டேன்னு சத்தியம் பண்ணு, நான் பணத்தை கொடுக்கறத பத்தி யோசிக்கிறேன் அப்படின்னு அவரு கையை நீட்டுறாரு. ஓகே, அப்ப அவரு ஒய்ஃபோட வாய்க்கு பயந்துகிட்டு தான் பணத்தை கொடுக்க மறுக்கிறாரு போல இருக்கு. அது எப்படி நடுவீட்டுல வந்து உட்கார்ந்துகிட்டு காசு கேட்கிற அளவுக்கு நீங்க தானே விட்டது, உங்களால எனக்கு 20,000 நஷ்டம் ஆக போகுது, நான் தினம் சொல்லி காட்டுவேன் அப்படின்றாங்க அந்த லேடி. நான் இன்னும் பணத்தையே கொடுக்கலமா, அதுக்குள்ள எப்படி பேசுற பாத்தியா, அவனை கூட நான் சமாளிச்சிடுவேன், ஆனா உன்னை என்னால சமாளிக்கவே முடியாது, இத நானே பாத்துக்கிறேன், நீ விடு அப்படிங்கிற ஹவுஸ் ஓனர் கதவை திறந்துட்டு வெளியே வர்றாரு. கூடவே அவங்க ஒய்ஃபும் வர்றாங்க. இங்க பாருங்க தம்பி, நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற காரியம் ரொம்ப தப்பு, முதல்ல இடத்த காலி பண்ணுங்கன்றாரு அவரு. சார், என் பணம் வராம நான் நகர மாட்டேங்க சார் அப்படின்னு சோழனும் பிடிவாதமா சொல்ல 2 பேரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அவரு சோஃபால பேசிக்கிட்டே கொஞ்சம் முன்னாடி நகர்ந்து வந்தவரு மறுபடியும் பின்னாடி நகர்ந்து நல்லா சாஞ்சு உட்கார்ந்துக்கிறாரு. வானதியும் பாண்டியும் அந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. பாண்டி வண்டியை நிறுத்த இறங்குற வானதி இந்த வீடான்னு கேக்குறாங்க. ஆமா அப்படின்னு அவரும் இறங்கி வண்டியை லாக் பண்றாரு. அவரு கேட்டை திறந்துகிட்டு உள்ளர காலை எடுத்து வைக்க, இங்க ஓனர், நீ இப்ப இடத்த காலி பண்ணல, வீடு பூந்து ரவுடிசம் பண்றேன்னு உண்மையில போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன், அப்புறம் நீ எது பேசுறதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல இருந்து தான் பேசுற மாதிரி இருக்கும் அப்படின்னு அவரு மிரட்டுறாரு. சார் ப்ளீஸ் சார், என் நிலைமைய கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க சார், 20,000 ரூபாங்க சார், போனா போகுதுன்னு விட முடியாதுங்க சார், வீட்டுக்கு போனா என் பொண்டாட்டி வீட்டுல சேர்க்க மாட்டா அப்படின்னு சோழன் சொல்ல 2 பேரும் மறுபடியும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. இப்ப நீங்க உள்ளர போய் மேடத்துக்கிட்ட திட்டு வாங்கிட்டு தானே வந்தீங்க, என் நிலைமை உங்களுக்கு புரியாதாங்க சார் அப்படின்னு சோழன் கேட்க, இவன் என்னடி நம்ம பேசுனது நேர்ல கேட்ட மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான் அப்படின்னு அவர் பார்க்க அந்த லேடியும் பாக்குறாங்க. சார் ப்ளீஸ் சார், நீங்க நினைச்சா கொடுக்க முடியும் சார், தயவு செஞ்சு கொடுத்துருங்க சார் அப்படின்னு சோழன் கேட்குறாரு.
தம்பி அப்படிலாம் கொடுக்க முடியாது, அது பழக்கமே இல்லை அப்படின்னு அவர் சொல்ல, நீங்க என்னங்க சார் பழக்கம் வழக்கம்னு சொல்லிக்கிட்டு, வேணும்னா எனக்கு ஒரு 2-3 நாள் டைம் கொடுங்க சார், நல்ல ஆளா நானே உங்களுக்கு பிடிச்சி கொடுக்குறேங்க சார், தயவு செஞ்சு என் பணத்தை மட்டும் கொடுத்துடுங்க சார் அப்படின்னு சோழன் கேட்க, அவரே கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ப்ளீஸ் சார் அப்படின்னு சோழன் கேட்க, மெதுவா தயங்கிட்டே ஒய்ஃபை பார்க்குறாரு. சார் நான் உங்களை கெஞ்சி கேட்குறேங்க சார், வேணும்னா உங்கள் காலில் வேணா உளறேங்க சார், ப்ளீஸ் சார் பணத்தை கொடுங்க அப்படின்னு சோழன் அவங்க காலிலேயே விழுந்துடுறாரு. என்னப்பா இது அப்படின்னு அவங்க பதறிக்கிட்டு இருக்க, கரெக்டாக பாண்டி என்ட்ரி கொடுக்குறாரு. பின்னாடியே வானதியும் வர்றாங்க. ப்ளீஸ் சார் பிரச்சனை ஆயிடுங்க சார், தயவு செஞ்சு என் பணத்தை கொடுங்க சார் அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. தம்பி எழுந்திரி அப்படின்னு அந்த அம்மாவும், தம்பி எழுந்திரிப்பா, என்னப்பா இதெல்லாங்கிறாரு ஹவுஸ் ஓனர். நீங்க பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லுங்க, கொடுங்க சார், நீங்க கொடுத்தீங்கன்னா நான் போயிடுறேங்கிறாரு சோழன். பாக்குற வானதி, ஐய என்ன பாண்டி இது, அடிதடி சண்டை ஆயிடும்னு வந்தா இவர் என்ன அவங்க காலை பிடிச்சிட்டு இருக்காருன்னு வானதி அதிர்ச்சியோட கேக்குறாங்க. உள்ளர சோழன் விடாம, சார் பணத்தை கொடுங்க சார், பணம் வாங்காம நான் போக முடியாதுங்க சார், பணத்தை கொடுங்க சார் அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்க. என்னப்பா நீ காலெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கிற, எழுந்திருப்பாங்கிறாரு ஹவுஸ் ஓனர். சார் ப்ளீஸ் சார் பணத்தை கொடுங்க சார் அப்படின்னு சோழன் எழுந்திருக்காம அவங்க காலையே பிடிச்சிட்டு இருக்க. என்னப்பா நீ அப்படின்னு அந்த லேடியும் சொல்லிட்டு இருக்காங்க. அது வரலாம் அதிர்ச்சியில நின்றுட்டு இருந்த பாண்டி, டேய் சோழா, அறிவு இருக்கா உனக்கு, என்னடா பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு பாண்டி வேகமா வந்து தூக்குறாரு. எழுந்துருடா அப்படின்னு கையை பிடிச்சி இழுக்க. டேய் விடுறா, என்ன நீ எதுக்குடா வந்த அப்படின்னு கையை உதறி விட, இன்னொரு கையை போய் பிடிச்சி தூக்க போறாரு பாண்டி. சோழன் ஹவுஸ் ஓனரோட வேஷ்டியை பிடிச்சிக்கிறாரு காலோட சேர்த்து. சிங்கம் 2 படத்துல சந்தானம் விடாம காலை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இப்ப ஹவுஸ் ஓனரோட வேஷ்டிக்கு ஆபத்து போல இருக்கு. எழுந்துறேன்னு சொல்றேன் இல்லடா அப்படின்னு பாண்டி ஒரு பக்கம் அவரை தூக்க முயற்சி பண்ண, இவங்க 2 பேரும் தம்பி எழுந்துறீங்க, எழுந்திரிப்பா அப்படின்னு மாறி கத்திட்டு இருக்க. பாண்டியோட கையை உதறி விடுறாரு சோழன். விடுறா பாண்டி, என்ன விடுறா சார், ப்ளீஸ் சார் பணம் இல்லாம வீட்டுக்கு போனா என் பொண்டாட்டி வீட்டுல சேர்க்க மாட்டாங்க சார், அப்புறம் நான் ரோட்ல தாங்க சார் நிக்கணும், ப்ளீஸ் சார் புரிஞ்சுக்கோங்க சார் ப்ளீஸ் அப்படின்னு சோழன் சொல்லிக்கிட்டு இருக்க. டேய் தம்பி, நீ முதல்ல காலை விடுப்பாங்கிறாரு ஹவுஸ் ஓனர். ஏய் சொன்னா கேளுடா, எழுந்திரிடா சொல்றேன்ல, எழுந்திரிடா அப்படின்னு பாண்டி முதுகுல தட்டி பாக்குறாரு, கைய பிடிச்சி இழுத்து பாக்குறாரு. ஆனா சோழன் ஒரு பக்கம் விடுறான்னு அவர்கிட்ட இருந்து உதறிக்கிட்டு, சார் ப்ளீஸ் எனக்கு பணம் வேணுங்க சார்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. இத பார்த்து வானதிக்கு சிரிப்பா வருது. என்னப்பா உன் கூட பெரிய ரோதனையா இருக்கு, டோக்கன் அட்வான்ஸ திருப்பி கொடுத்து பழக்கமே இல்லப்பா அப்படின்னு சொல்ல, பாண்டி நெத்தியில் அடிச்சுக்கிட்டு, டேய் எழுந்திரிடா சோழா, சொன்னா கேளுடா அப்படின்னு டென்ஷன் ஆகி தூக்கிட்டு இருக்காரு. என்னங்க சார் மறுபடியும் பழக்கம்னுட்டே இருக்கீங்க சார், நான் மட்டும் என்ன தினம் 4-5 பேர் காலில் விழுந்துகிட்டா இருக்கேன், என் அப்பா காலில் கூட விழுந்தது இல்லைங்க சார், உங்க காலை பிடிச்சி கேட்குறேங்க சார், எனக்காக உங்க பழக்கத்தை மாத்திக்க கூடாதாங்க சார் ப்ளீஸ் சாருங்கிறாரு சோழன். ஏன்பா விடுப்பா அப்படின்னு அவர் சொல்ல, பாண்டி ஒரு பக்கம், எழுந்திரிடா நீ முதல்ல சொல்றத கேளுடா, எழுந்திரிடா அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்து போராடிக்கிட்டு இருக்க. ஒரு கையால ஹவுஸ் ஓனரோட வேஷ்டியும் காலையும் பிடிச்சிட்டே இருக்காரு சோழன். இரு பாண்டி அப்படின்னு சோழன் ஒரு கையை உதற. டேய் எவன் காலையும் விழுந்து பணத்தை வாங்கணும்னு அவசியமே இல்லை, விடுடா அப்படின்னு பாண்டி கோவமா சொல்ல, உடனே ஹவுஸ் ஓனரோட ஒய்ஃபுக்கு கோவம் வந்துடுது. தம்பி எவன் காலையோவா, வார்த்தைய பார்த்து பேசு, தப்பு இவர் மேலதான், பாவம் பார்த்து என் புருஷன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன், அவன் இவன்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு அந்த லேடி வரிஞ்சு கட்டிட்டு வந்து சத்தம் போடுறாங்க பாண்டிய. டேய் பாண்டி நீ கொஞ்சம் சும்மா இருடா, நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல அப்படிங்கிற சோழன். சார் அவன் என் தம்பிங்க சார், என் மேல இருக்க பாசத்துல அப்படி பேசிட்டாங்க சார், அவன் பேசுனது நீங்க எதுவும் பெருசா எடுத்துக்க வேண்டாங்க சார்ங்கிறாரு சோழன். ஏய் டேய் என்னடா பேசிட்டு இருக்கிற, எழுந்துருடா அப்படின்னு பாண்டி இன்னமும் டென்ஷன் ஆகி தூக்குறாரு. டேய் அவரே இப்பதான்டா கொஞ்சம் இறங்கி வர்றாரு, நீ கொஞ்சம் அமைதியா இருடா, உன்னை யாருடா இங்க வர சொன்னது அப்படின்னு சோழன் பாண்டியை பார்த்து கேட்க, பாண்டி தர்ம சங்கடத்தோட வெளியே நிக்கிற வானதியை பாக்குறாரு. சார் என் பணத்தை கொடுக்கிற வரைக்கும் உங்க காலை விட மாட்டேங்க சார், ப்ளீஸ் சார் என் பணம் எனக்கு வேணுங்க சார், ப்ளீஸ் சார் பணத்தை கொடுங்க சார் அப்படின்னு இப்ப 2 கையாலையும் அவரோட காலோட வேஷ்டியும் சேர்த்து பிடிச்சிட்டு கேட்கிறாரு சோழன். சோழன் கத்துனதுல கையை விட்ட பாண்டி மறுபடியும் டேய் எழுந்துருடா அப்படிங்கிறாரு. சார் பிரச்சனை ஆயிடுங்க சார், மேம் ப்ளீஸ் மேம் சொல்லுங்க மேம் ப்ளீஸ் மேம்ங்கிறாரு. டேய் சோழா எழுந்துருடா, ப்ளீஸ் எழுந்துருடா
அப்படின்னு பாண்டியன் டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்காரு. ப்ளீஸ் சார் என் பணத்தை கொடுத்துருங்க சார் அப்படின்னு சோழன் கெஞ்சிட்டு இருக்க வானதிக்கே ரொம்ப சங்கடமா இருக்கு. ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த லேடி கொடுத்து தொலைங்கன்றாங்க அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட. சார் ப்ளீஸ் சார் என் பணத்தை கொடுங்க சார் அப்படின்னு சோழன் கேட்க, டேய் அப்படின்னு பாண்டி டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்காரு. சரிப்பா விடுப்பா நான் பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு ஹவுஸ் ஓனர் சொல்ல சோழன் அப்படியே இருக்கிறாரு. டேய் போதும் எழுந்துருடா அப்படின்னு பாண்டி கூப்பிட, சார் சத்தியமா கொடுத்துருவீங்கல்ல சார்? அப்புறம் நான் கையை எடுத்ததுக்கு அப்புறம் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டீங்களே அப்படின்னு சோழன் சொல்ல அவரு சலிச்சு போய், அதெல்லாம் சொல்ல மாட்டேன்ப்பா, கொடுத்துட்றேன்ப்பா, முதல்ல நீ எழுந்துறீங்க அப்படின்னு அவரும் கத்துறாரு. டேய் எழுந்திருச்சு தொல்லடா அப்படின்னு பாண்டி அவர் கையை பிடிச்சி தூக்குறாரு. ஏப்பா நீ எழுந்திரிப்பா அப்படின்னு அந்த லேடியும் சொல்றாங்க. எழுந்து நிற்கிற சோழன் ஹவுஸ் ஓனர் லைட்டா திரும்ப சார்னு கையை பிடிச்சிக்கிறாரு. பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எங்கங்க சார் போறீங்க அப்படின்னு கேட்க, பணம் எடுத்துட்டு வர வேணாமா, போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு அவரு கடுப்பும் சலிப்புமா சொல்லிட்டு உள்ளர போறாரு. சோழன் சரின்னு தலையாட்டிட்டு இருக்க பாண்டி அவரோட கையை பிடிச்சி ஒரு அடி பின்னாடி தள்ளி, ஏய் ஏண்டா இப்படி பண்ற அப்படின்னு பயங்கர கடுப்போட கத்த வானதி அதை பார்த்து சிரின்னு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. டேய் விடுறா அப்படின்னு சோழன் அவரோட ஷர்ட்டை சரி பண்ணிட்டு இருக்க ஹவுஸ் ஓனர் பணத்தை கொண்டு வந்து கையில படார்னு வச்சு, இந்தாப்பா என்னைக்கோ அப்படின்னு கொடுக்குறாரு. சோழன் அந்த பணத்தை பயங்கர படபடப்போடு வாங்கி என்றாரு. ச்சே இவங்கிட்ட எல்லாம் அப்படின்னு எரிச்சலோட ஒய்ஃபை பார்க்க ஒய்ஃபும் பயங்கர எரிச்சலோட அவரை பார்க்குறாங்க. எண்ணி பார்த்த சோழன், சார் 500 கம்மியா இருக்குங்க சார் அப்படிங்கிறாரு. கரெக்டா எண்ணி தான்ப்பா எடுத்துட்டு வந்தேன், திரும்ப எண்ணி பாருங்கிறாரு அவரு. வானதி ஒரு செம்ம காமெடி சீனை ஜாலியா பாக்குற மாதிரி என்ஜாய் பண்ணி பாக்குறாங்க. சோழன் மறுபடியும் படபடப்பா என்றாரு. எண்ணி பார்த்த சோழன், சாரிங்க சார் கரெக்டா தான் இருக்குன்றாரு. அப்படின்னு அவர் எரிச்சலோட ஒய்ஃபை பார்க்க, சரிங்க சார் நான் வரேங்க சார் அப்படின்னு சோழன் ஒரேட்டை எடுத்து வைக்க, ஐயோ நீ வரவே வேணாம் அப்படியே போயிடு அப்படின்னு ஹவுஸ் ஓனர் கத்த, சரிங்க சார் நான் போறேன் தேங்க்ஸ்ன்னு சோழன் வர்றாரு. கூடவே டென்ஷனா பாண்டியும் வர அவங்க ரெண்டு பேரும் திரும்பினதும் வானதி படக்குன்னு அங்கிருந்து நகர்ந்து போய் மறைவுல நின்னுக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் வீட்டோட மெயின் கதவை தாண்டி கிரில் கிட்ட வர இன்னும் சோழன் பணத்தை எண்ணி பார்த்துட்டு தான் வர்றாரு. அதுக்குள்ள பாண்டி செருப்பை போட்டுக்கிட்டு அவர் பின்னாடியே வர்றாரு. வானதி லிப்டுக்குள்ள போயிடுறாங்க. அவரு குனிஞ்ச தலை நிமிராம பணத்தையே பார்த்துக்கிட்டு வர அவர் அங்க வந்த வானதியை பார்க்கவே இல்லை. டேய் அப்படின்னு பாண்டி கூப்பிட நிமிர்றவரு கண்ணை துடைக்க, டேய் அழுதியா என்ன அப்படின்னு பாண்டி கேக்குறாரு. உடனே வானதி அங்க லிப்ட் மறைவுல இருந்து எட்டி பாக்குறாங்க. ஆமாண்டா 20,000 ரூபாடா, எங்க அவர் தரமாட்டாரோன்னு பயந்துட்டேன்டா. ஆரம்பத்துல கோவமா தான் பேசி பார்த்தேன், அவர் கண்டுக்கவே இல்ல. சரி இவர்கிட்ட எல்லாம் கெஞ்சுறது தான் கரெக்ட்னு அதான் கால்ல விழுந்துட்டேன் அப்படின்னு சோழன் சொல்ல, அடேங்கப்பா எவ்வளோ பெரிய கில்லாடி, ஆள் வீரியமா அவன் செய்யற காரியம் வீரியமானு சாதிச்சுட்டானேன்னு வானதி பாக்குறாங்க. ஆனா பாண்டிக்கு பயங்கர சங்கடமா இருக்கு. டேய் என்னடா இதெல்லாம்னு பாக்குறாரு. கால்ல விழுந்து கதறேன், அப்பவும் மனசு இறங்கவே இல்லையே, கல் நெஞ்ச காரண்டா, இதுக்காகலாம் பார்த்து 20,000 விட முடியுமா? பணம் இல்லாம வீட்டுக்கு போனா நிலா என்ன அந்த கேள்வி கேட்பாடா, அதான் இவன் கால்லயே விழுந்து பணத்தை வாங்கிடலான்னு காலில் விழுந்துட்டேன் அப்படின்னு சோழன் சொல்ல பாண்டி உணர்ச்சியே இல்லாம பரிதாபத்தோட பார்த்துட்டு நிக்கிறாரு. என்ன சாமர்த்தியான வானதி பாக்குறாங்க. பணம் கைக்கு வந்துருச்சுல்ல, அந்த ஆனந்தத்துல தான் கண்ணீரே வருது அப்படின்னு சோழன் பணத்தை பாக்கெட்ல வச்சுட்டு கண்ணை துடைக்க வானதி வந்து நிக்கிறாங்க. விடுறா அப்படின்னு பாண்டி அண்ணனை தேத்த ஆரம்பிக்க, இருந்தாலும் நீங்க காலில் விழுற அளவுக்கெல்லாம் போயிருக்க வேண்டாம் ப்ரோ அப்படின்னு வானதி சொல்ல சோழன் அப்படியே வானதி அதிர்ச்சியோட பாக்குறாரு. ஏய் சும்மா இருடிங்கிறாரு பாண்டி. ஏய் நீ எப்ப வந்தன்னு சோழன் வானதி கிட்ட கேக்குறாரு. அவரு காலை பிடிச்சி, ப்ளீஸ் என் பணத்தை கொடுத்துருங்க, அப்பதான் நான் வீட்டுக்கு போக முடியும், ப்ளீஸ் கெஞ்சி கேக்குறேன், அப்பவே நான் வந்துட்டேன் அப்படின்னு வானதி இமிட்டேட் பண்ணி காமிச்சிட்டு சொல்ல, வானதி எங்க என்ன பேசணும்னு தெரியாது அப்படின்னு லைட்டா பல்ல கடிச்சிட்டு கேக்குறாரு பாண்டி. நான் காலெல்லாம் விழல, சும்மா அப்படியே கையை பிடிச்சி பேசிக்கிட்டு இருந்தேன், அப்படியே லைட்டா ஸ்லிப் ஆகி காலில் விழுந்துட்டேன், கை காலில் பட்டுருச்சு அப்படின்னு சோழன் பயங்கரமா சமாளிக்கிறாரு. பார்த்தேன் எல்லாத்தையும் நான் பார்த்தேன், கஷ்டப்பட்டெல்லாம் நீங்க சமாளிக்க வேண்டாம் அப்படின்னு வானதி சொல்ல, என்னடா இது பணத்தை வாங்கிட்டாலும் இந்த பக்கி நம்மளை கலாக்கிறத விடாது போல இருக்கேன்னு சோழன் பாக்குறாரு. எங்க நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு அடிதடியில போய் ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோன்னு நானும் பாண்டியும் பதறி போய் வந்தா நீங்க காலில் விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வானதி கேவலமான பார்வை ஒன்று பார்த்துட்டு சொல்றாங்க.
டேய் இவளை எதுக்குடா கூட்டிக்கிட்டு வந்த, ஓவரா பேசிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சோழன் சொல்ல, ஏய் சும்மா இருக்க மாட்ட, சும்மா இரு வானதி அப்படிங்கிற பாண்டி, டேய் அந்த 20,000 ரூபாய்க்காக எவன் காலையாவது போய் விழணுமாடா என்ன, எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு அவன் மூஞ்சிய உடைச்சிருப்பேன், நீ தடுத்ததால விட்டேங்கிறாரு பாண்டி. டேய் அவன் மூஞ்ச உடைச்சி நமக்கு என்னடா கிடைக்க போகுது, அவனுக்கு ஆகிற ஹாஸ்பிட்டல் செலவையும் நாம தான் பார்க்கணும் அப்படின்னு சோழன் சொல்ல, அட கடவுளே எப்ப சோழன் இவ்வளவு சமத்தா மாறினாருன்னு நமக்கே ஆச்சரியமா இருக்கு. ஓவர் நைட்ல ஒபாமாலாம் ஆக முடியாதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா 1 மணி நேரத்துக்குள்ள சோழன் இவ்வளவு பெரிய பொறுமைசாலியா, தத்துவவாதியா, புத்திசாலியா மாறிட்டாரே. என் மேல தாண்டா தப்பு இருக்கு. 20,000 ரூபாய கொடுத்துட்டு ஒரு ரிசிப்ட் கூட வாங்காம வந்துட்டேன். நான் பணம் கொடுத்ததுக்கு ஒரு ப்ரூஃப் கூட இல்ல. அந்த ஆள் வேற போலீஸ்க்கெல்லாம் போவேன்னு சொல்றான். அங்க போய் போலீஸ் கிட்ட நான் காசைய கொடுக்கலன்னு சொன்னா இல்லன்னு ப்ரூவ் பண்ண நம்ம கிட்ட என்னதாண்டா இருக்கு. அதுக்காக தாண்டா நானே காலில் விழுந்து சரண்டர் ஆயிட்டேன் அப்படின்னு சோழன் சொல்ல, கண்டிப்பா அவருக்கு சுத்தி போடணும் போலதான் இருக்கு. இருந்தாலும் அந்த ஆள் காலெல்லாம் விழுந்திருக்க வேண்டாம், எனக்கே பார்க்க ரொம்ப அசிங்கமா இருந்துச்சு அப்படின்னு வானதி சொல்ல, வானதி வாய மூட்ரி அப்படிங்கிறாரு பாண்டி. இதை எதுக்குடா கூட்டிக்கிட்டு வந்த, தனியா வந்திருக்க வேண்டியதானேங்கிறாரு சோழன். இல்லடா வர்றேன்னு சொன்னான்னு பாண்டி சொல்ல, சொன்னா கூட்டிட்டு வந்துருவியா அப்படின்னு சோழன் பாண்டிகிட்ட கோவிச்சுக்கிறாரு. ஓவரா பேசுறாடா, அப்புறம் நான் ஏதாவது சொல்லிடுவேன், நீ என்கிட்ட சண்டைக்கு வந்துருவ, சொல்லிவை அவகிட்ட அப்படின்னு சோழன் பாண்டிகிட்ட இன்டைரக்டா ஒரு மிரட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. டேய் அப்படிங்கிற பாண்டி அப்படியே வானதியை திரும்பி முறைக்க, என்ன பாண்டி உன் அண்ணே பணத்துக்காக இப்படி காலெல்லாம் விழறாரு, பார்க்கவே கன்றாவியா இருக்கு அப்படிங்கிறாங்க வானதி. அவன் சூழ்நிலையை தான் அவன் சொன்னான்ல, நீ வேற அவனை வெறுப்பேத்துற மாதிரியே பேசுறேங்கிறாரு பாண்டி. என்ன பெரிய சூழ்நிலை, அவர் தானே பணம் கொடுத்தாரு, அது அவர் பணம் தானே, அதை கேட்டு ஏன் காலில் விழணும், வேற மாதிரி கூட இதை கேட்டிருக்கலாம்ல, எங்க அடிதடி சண்டையாயிட போகுதுன்னு நீயும் நானும் வந்தோம் பாரு, அது வேஸ்டா போச்சுங்கிறாங்க வானதி. இப்ப கூட ஒன்றும் இல்லை, ரோட்ல யாராவது சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க, அவங்கள போய் விலக்கி விடுவோமா அப்படின்னு சண்டைக்கோழி வானதி கிட்ட சமாதான புறா பாண்டி கேக்குறாரு. நக்கலா அப்படின்னு வானதி கேட்க, பின்ன என்னடி அவனே பாவம் பணம் வாங்குறதுக்கு காலில் விழற அளவுக்கு போயிட்டான், அவனை போய் கலாய்ச்சி பேசிட்டு இருக்கன்றாரு பாண்டி. மனசுல பட்டதை சொன்னேன்றாங்க வானதி. அதெல்லாம் நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், உனக்கு கடையில வேலை இருக்குல்ல, வா கடையில விட்டுட்டு போறேன்னு வானதியோட கைய பிடிச்சி கூப்பிடுறாரு பாண்டி. இல்ல பாண்டி நான் என்ன சொல்ல வர்றேன்னா அப்படின்னு வானதி எதையோ சொல்ல வந்துட்டு இருக்க, வா போ அப்படின்னு படியில இறக்கி விட்டுட்டு பின்னாடியே வர்றாரு பாண்டி. அவரு வெளியே வந்து வண்டியில உட்கார வானதி கேட்டை சாத்திட்டு வர்றாங்க. வாடி அப்படின்னு அவரு கூப்பிட, வர்ற வானதி உட்காருவான்னு கேட்க, உட்காரு அப்படின்னு சொல்ல வானதி ஏறி உட்காந்துட்டு போங்கிறாங்க. பாண்டி வண்டியை நேரா வீட்டுக்கு விடுறாரு. கூடவே வானதியும் வர்றாங்க. வண்டியை நிறுத்திட்டு 2 பேரும் இறங்கி வர இருட்டா இருக்கு. வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு பாண்டிங்கிறாங்க வானதி. ஆன மாதிரி இல்ல, ரொம்ப நாள் தான் ஆயிடுச்சு மேடம், கடையை எடுத்ததுல இருந்து பிஸியா இருக்கீங்க, ஏன் கடைக்கு வரவே உனக்கு டைம் இல்ல, இதுல வீட்டுக்கு எப்படி வருவேங்கிறாரு பாண்டி. அதான் இப்ப வந்துட்டேன்ல, இனிமே அடிக்கடி வர்றேன் அப்படின்னு வானதி சொல்ல, சரி வா அப்படின்னு வீட்டுக்குள்ள நடக்கிறாரு பாண்டி. நிலா அவங்க ரூம்குள்ள இருந்து வர பல்லவன் தரையில உட்காந்து அவர் முன்னாடி புக்கெல்லாம் பரப்பி வச்சுட்டு உட்கார்ந்து இருக்காரு. டேய் என்னடா சின்சியரா படிக்கிற அப்படின்னு நிலா கேட்க, ஆமா அண்ணி அதான் நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன்ல அப்படின்னு சொல்றாரு. அப்போ கிச்சன்ல இருந்து வர்ற சேரன், ஏன்பா நிலா ராத்திரிக்கு தோசை சுடவா இல்ல சப்பாத்தி செய்யவாப்பா அப்படின்னு கேக்குறாரு. சப்பாத்திய பண்ணிடலான்னு, மதியம் வச்ச தக்காளி தொக்கு வேற இருக்கு. என்னடா பல்லவா உனக்கு ஓகே தானேன்னு நிலா கேக்குறாங்க. ஓகே தான்றாரு அவரு. அப்போ கரெக்டா பாண்டியும் வானதியும் வீட்டுக்குள்ள வர்றாங்க. சரிப்பான்னு திரும்புறவரு உள்ளர வர்றவங்கள பார்த்துட்டு வாப்பா வானதிங்கிறாரு. வாங்க வாங்கன்றாங்க நிலா. எப்படி இருக்கீங்கன்னு சேரன் கேட்க, நான் நல்லா இருக்கேன்னு, நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேக்குற வானதி, நீங்க எப்படி இருக்கீங்கன்னு நிலா கிட்ட கேக்குறாங்க. நல்லா இருக்கேன்றாங்க நிலா. கடையெல்லாம் எப்படி போகுதுப்பான்னு சேரன் கேட்க, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிக்குதுன்னா அப்படின்றாங்க வானதி. ஓனர் ஆனதும் பெரிய ஆளாயிட்டீங்க, வீட்டு பக்கமே வர்றதில்லையே அப்படின்னு குறப்படுறாரு பல்லவன். அப்படிலாம் இல்லடா, இனிமே அடிக்கடி வர்றேன் அப்படின்னு வானதி சொல்ல பல்லவன் சிரிக்கிறாரு. அப்போ பின்பக்கத்துல இருந்து வர்ற நடேசன் வானதியை பார்த்துட்டு, வாமா மெடிக்கல் ஷாப் ஓனரு எப்படி இருக்கன்னு கேட்க வானதி சந்தோஷமா அவர் பக்கம் திரும்புறாங்க. நான் நல்லா இருக்கேன் அங்கிள், நீங்க எப்படி இருக்கீங்க
அப்படின்னு வானதி கேட்க, எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேன்றாரு அவரு. மூட்டு வலி முதுகு வலி ஏதாச்சும் இருக்கா என்ன அப்படின்னு வானதி கேட்க, இது வரைக்கும் இல்ல, இதோ இப்ப கேட்டுட்டல வருதான்னு பாப்போன்றாரு நடேசன். அதெல்லாம் வராது அங்கிள், அப்படியே வந்தாலும் மாத்திரை கொடுக்கதான் நான் இருக்கேன்ல அப்படின்னு வானதி சொல்ல, ஓ அப்படின்னு பாக்குறாரு அவரு. இருங்க அப்படின்னு வானதி பர்ஸை திறந்து, இந்தாங்க அப்படின்னு எதையும் எடுத்து கொடுக்குறாங்க. அதை வாங்கிக்கிறவரு, ஏமா வந்தா தானே மாத்திரை, அதான் வரவே இல்லையே அப்புறம் என்னன்னு கேக்குறாரு. இது சத்து மாத்திரை அங்கிள், வலி வராம தடுக்கிறதுக்கு அப்படின்னு வானதி சொல்ல, அப்படிங்கிறாரு அவரு. நாம சாப்பிடுற சாப்பாட்டுல எல்லா சத்தும் இருக்காதுல்ல, டெய்லி இப்படி சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாதான் ஃபியூச்சர்ல எந்த பிரச்சனையும் இருக்காது, அதனாலதான் இது, இந்தாங்கன்னு நீட்டுறாங்க. அவரும் அதை கையில வாங்கிக்கிட்டு இதை எப்படி சாப்பிடுறதுன்னு கேக்குறாரு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு டேப்லெட்டை போடுங்க அப்படின்னு வானதி சொல்ல, சாப்பிட்டதுக்கு அப்புறமா, ஏம்மா காலையில சாப்பிட்டதுக்கு அப்புறமா, மத்தியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா, இல்ல ராத்திரி சாப்பிட்டதுக்கு அப்புறமா அப்படின்னு வரிசையா கேக்குறாரு. அது உங்க இஷ்டம் அங்கிள், நீங்க எப்ப வேணும்னாலும் எடுத்துக்கோங்க, ஆனா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும் அப்படின்னு வானதி சொல்ல, சரின்னு அவரும் தலையாட்டுறாரு. சரிப்பா வானதி, நீ உட்காருப்பா, நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சேரன் திரும்ப, அண்ணே என்ன இல்லண்ணே, நான் இப்பதான் வரும்போது கடையில குடிச்சிட்டு வந்தேன்றாங்க வானதி. அவரு சிரிப்போட திரும்ப, கடை நீ எப்ப பார்த்தாலும் கடையிலேயே இருக்கீங்களே அப்படின்னு பல்லவன் கேட்க, நிலாவும் சிரிப்போட வானதியை பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா பல்லவா, கடையில நேரம் போறதே தெரிய மாட்டேங்குது, எப்ப பாரு எனக்கு வேலை தான் இருக்கு. அந்த ஏரியாவிலேயே எங்க அரவிந்த் டாக்டர் தான் ரொம்ப ஃபேமஸ், சுத்தி 4-5 கிளினிக் இருந்தாலும் எல்லாம் அரவிந்த் டாக்டரை தான் தேடி வருவாங்க அப்படின்னு வானதி சொல்லிட்டு இருக்க, ஆரம்பிச்சுட்டாடா மறுபடியும் அரவிந்த் புராணத்தை பாட அப்படின்னு பாக்குறாரு பாண்டி. அதனால கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கு அப்படின்னு வானதி சொல்ல, நல்ல விஷயம் தானேப்பா, கைராசியான டாக்டர்னு பேர் எடுக்கிறது தான் இப்பெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சேரன் சொல்ல, அதெல்லாம் அவரு ரொம்ப கைராசியான டாக்டர், நல்லா பேசுவாரு, சூப்பரா ஜோக் கூட அவரு சொல்லுவாரு அப்படின்னு வானதி அள்ளி விட்டுட்டு இருக்க, டென்ஷன்ல உச்சி கொட்டிட்டு இருக்காரு பாண்டி. எல்லாரும் யோசனையும் சிரிப்புமா வானதியவே பாக்குறாங்க. நம்ம வீட்டுல யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் அங்க வந்துருங்க, அரவிந்த் டாக்டர் நல்லா பாப்பாரு அப்படின்னு அவரோட மார்க்கெட்டிங் ஏஜென்ட் மாதிரி வானதி வாய் மூடாம அவர் புராணத்தை பாடிட்டு இருக்காங்க. சரிப்பா அப்படின்னு சேரன் தலையாட்டிட்டு இருக்க, ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு பாண்டி கொஞ்சம் எரிச்சலோட கேக்குறாரு. பாத்தீங்களான்னு எவ்வளவு காண்டாகிறான்னு பாத்தீங்களா, டாக்டரை பத்தி ஏதாவது சொன்னாலே இவன் இப்படிதான் காண்ட் ஆகுறான் அப்படிங்கிறாங்க வானதி. அண்ணே நீயே சொல்லுன்னு, டாக்டர்னா ட்ரீட்மெண்ட் தானே பார்க்கணும், அவரு எப்ப பார்த்தாலும் ஜோக் சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு பாண்டி சொல்ல, நம்ம இதுல எந்த கருத்தும் சொல்ல வேணான்னு நிலா ஒதுங்கிக்கிறாங்க. அதுல என்னடா இருக்கு அப்படின்னு சேரன் சொல்ல, அப்படி கேளுங்கண்ணே, அவரு எப்பவுமே எல்லாரையுமே சிரிக்க வைக்கணும்னு நினைக்கிற ஆள் தான் அவரு அப்படின்னு வானதி சொல்ல, சேரன் சிரிப்போடு பாக்குறாரு. அன்னைக்கு ஒரு நாள் இப்படிதான், அன்னைக்கு அவருக்கு ஒரு பேஷண்ட் வந்தாங்களாம் அப்படின்னு சொல்ல, எல்லாருமே வானதியவே பார்த்துட்டு இருக்காங்க. அவரு உடம்புக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைங்க இருந்துச்சாம், பத்தாததுக்கு அவரு செம்ம குண்டா வேற இருந்திருக்காரு. அதுக்கு டாக்டர் நீங்க நிறைய எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு வானதி சொல்ல, கரெக்டு தானேம்மா, இப்போ நான் தினமும் சைக்கிளில் தான் போகிறேன், சைக்கிளில் தான் வர்றேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையேங்கிறாரு நடேசன். சும்மா ஜம்முன்னு இருக்கேன்ல அப்படின்னு ஆர்ம்ஸ் பிடிச்சி காட்டுறாரு நடேசன். வானதி அவர்கிட்ட இருந்து திரும்ப, சரி அதுக்கு அந்த பேஷண்ட் என்ன சொன்னார்னு நிலா ஆர்வமா கேக்குறாங்க. அவரு நிறைய விளையாடுவாராங்கா அப்படின்னு வானதி சொல்ல, அப்படின்னு நிலா பாக்குறாங்க. அப்படி விளையாடியும் எப்படி இவ்வளவு குண்டா இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு அவரு போன்ல பேட்டரி தீர்ற வரைக்கும் விளையாடி இருக்காராம் அப்படின்னு வானதி சொல்ல, எல்லாருமே பயங்கர சிரிப்பலையில மூழ்கிடுறாங்க. பாண்டி கொஞ்சம் கடுப்போடு தான் நின்றுட்டு இருக்காரு. இவ்வளவு விளையாடியும் என் உடம்பு குறையலன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு வானதி நெஞ்சில கைய வச்சுட்டு சிரிக்க, எல்லாரும் சிரின்னு சிரிக்கிறாங்க. நடேசன் கூட சிரிப்போட பார்த்துட்டு இருக்க பல்லவன் சிரிப்பு தாங்க முடியாம எழுந்து நிக்கிறாரு. அண்ணே போன்ல விளையாடினாராம், போன்ல அப்படின்னு பல்லவன் விழுந்து சிரிச்சுக்கிட்டு பாண்டியை தட்டிக்கிட்டு இருக்காரு. ஏண்டா நானே கடுப்புல இருக்கேன், ஆளாளுக்கு கடுப்பேத்துறீங்கன்ற மாதிரி பாண்டி பல்லவனை பாக்குறாரு. பல்லவன் சிரிப்புல நேரா நிக்க முடியாம அப்படியே பாண்டி மேல சரிஞ்சு நின்னு சிரிக்கிறாரு. வானதி முன்னாடியும் பின்னாடியுமா சிரிப்பு தாங்க முடியாம அசைஞ்சிட்டு இருக்கிறாங்க. பாண்டி பல்லவனை கொஞ்சம் நேரா நிக்க வச்சு ஒரு முறைக்க
அப்பதான் அவரால் கொஞ்சம் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஆனாலும் பாண்டியோட முகத்தை பார்த்துட்டு மறுபடியும் அடுத்த சிரிப்பலைக்குள்ள போறாரு அவரு. நிலா, வானதி, சேரன் 3 பேரும் விடாம சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. பல்லவன் மட்டும் பாண்டி முறைக்கிறதால பயந்து பயந்து சிரிக்கிறாரு. அக்கா, நீங்களே சொல்லுங்க, நல்ல ஜோக் தானே அப்படின்னு வானதி கேட்க, அப்படின்னு சிரிக்கிற நிலா, இப்படி இல்லாம பேஷண்ட் வருவாங்கன்னு கேக்குறாங்க. இதெல்லாம் கம்மிக்கா, இன்னும் நிறைய ஜோக் அவர் சொல்லுவாரு அப்படின்னு வானதி சொல்ல நிலா சிரிக்கிறாங்க. என்னன்னு வானதி கிட்ட நீ ஸ்கோர் பண்ணலையாட்டிருக்கே, டாக்டர் தான் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு போல இருக்கே அப்படின்னு பல்லவன் பார்க்க பாண்டி டென்ஷன் ஆகி, அதுவாவது ஜோக் மாதிரி இருக்குமான்னு கேளுடாங்கிறாரு. பல்லவனுக்கு இதுதான் ரொம்ப சிரிப்பு வருது. இப்ப எல்லாத்துக்கும் சிரிப்ப போல உன்ன மாதிரி ஆளுங்களால தாண்டா இவ இந்த மாதிரி பேசிட்டு இருக்கான்றாரு பாண்டி. அக்கா, நீங்களும் ஃப்ரீ டைமுக்கு கிளினிக்கு வந்து பிளட் டெஸ்ட்லாம் பண்ணிக்கோங்கன்றாங்க வானதி. ஹீமோகுளோபின் லெவல் எவ்வளவு இருக்கு, கரெக்டா இருக்கான்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு வானதி சொல்றாங்க. கண்டிப்பா வருவேன் அப்படின்னு நிலா சொல்ல, டாக்டர் உன்னை ஆள் சேர்த்த வர சொன்னாரான்னு பாண்டி கேக்குறாரு. எல்லாரையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு இருக்கிற அப்படின்னு பாண்டி கேட்க, பாத்தீங்களாக்கா எவ்வளவு நக்கலா பேசுறான்னு, எப்பவும் இப்படிதான் அவன் பேசுறான், இவனுக்கு அவர் மேல சரியான பொறாம அப்படின்னு வானதி நிலா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க. அதெல்லாம் ஒரு ஆமை இல்ல அப்படின்னு பாண்டி சொல்ல பல்லவன் விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. ஏய், என்னடா நீ வேற ஏல இருந்து இசட் வரல எதை சொன்னாலும் சிரிப்ப போல இருக்கு அப்படின்னு பாக்குறாரு பாண்டி. அண்ணா என்ன இல்லன்னு சிரிப்பு வருதுங்கிறாரு பல்லவன். வானதி அப்படியே வீட்டை ஒரு பார்வை பார்த்துட்டு, எங்க சோழன் ப்ரோ இன்னும் காணல, வரலையானோ அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல வானதி, அவர் இன்னும் வரலன்றாங்க நிலா. அவர் இருந்திருக்கணும்க்கா, நல்லா ஓட்டிருப்பேன் அவரு அப்படின்றாங்க வானதி. ஓட்டிருப்பியா, ஏன் அப்படின்ற மாதிரி நிலா பார்வையாலேயே பார்க்க, எப்ப பார்த்தாலும் என்ன மட்டும் ஓட்டிக்கிட்டே இருக்காருல்ல, இன்னைக்கு அவர் பார்த்த வேலைக்கு அவர் மட்டும் வீட்டுல இருந்திருந்தா அவரை ஓட்டியே தள்ளி இருப்பேன் அப்படின்னு வானதி வாய விட பாண்டி கொஞ்சம் உஷாராகி பாக்குறாரு. அதுக்குள்ள மத்தவங்க எல்லாம் என்ன காரியம், என்ன பண்ணான்னு கொஞ்சம் திகிலோட பாக்குறாங்க. உடனே நிலா, ஏன் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. ஓ, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு வானதி கேட்க எல்லாரும் திகைப்போட வானதிய பாக்குறாங்க. பாண்டி டக்குன்னு வானதியோட கைய பிடிக்கிறாரு. நானும் பாண்டியும் கடையில இருந்தப்போ அப்படின்னு வானதி சொல்ல, ஏய் அப்படின்னு குறுக்க சொல்ற பாண்டி, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, ஏதோ உளறிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறாரு. ஆனா பாண்டியனோட சிக்னல் தடுப்பு எதையும் வானதி கண்டுக்கல. உளறிக்கிட்டு இருக்கேனா, நான் ஏன் உளர்றேன், நடந்ததை தானே நான் சொல்றேன் அப்படின்னு லேடி ஹரிச்சந்திரனி வரிஞ்சு கட்டிக்கிட்டு வர, என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க வானதின்னு நிலா கேக்குறாங்க. நாங்க கடையில இருந்தப்போ பாண்டி சோழன் ப்ரோவுக்கு கால் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏன்னு தடுக்க முயற்சி பண்றாரு பாண்டி. சோழன் ப்ரோ வீட்டுக்கு அப்படின்றப்போ ஏய் அப்படின்னு இவர் சொல்ல, இரு பாண்டி அப்படிங்கிறவங்க, சோழன் ப்ரோ வீட்டுக்கு கொடுத்த அட்வான்ஸை திருப்பி கொடுக்காம வரமாட்டேன்னு அந்த வீட்லயே உட்கார்ந்துட்டாரு போல அப்படின்னு வானதி சொல்ல எல்லாரும் வானதியவே பாக்குறாங்க. எங்க அடிதடி சண்டையாயிட போகுதுன்னு பாண்டி உடனே பயந்துட்டே கிளம்புனா. சரின்னு நானும் கூட போனேங்கிறாங்க வானதி. என்னப்பா ஆச்சு, சோழன் அந்த ஓனரை அடிச்சிட்டானா என்ன அப்படின்னு சேரன் பதறி அடிச்சு கேட்க நிலாவும் பதட்டமா பாக்குறாங்க. இவனுக்கு இதே வேலையா போச்சு, கோவத்துல என்ன பண்ணுவான்னே தெரியாது, பிரச்சனை ஆயிடுச்சா அப்படின்னு ஒரே படபடப்பா கேக்குறாரு சேரன். எந்த விஷயத்தையும் முழுசா கேட்கறதே கிடையாது, நீங்களே முடிவெடுத்துக்க வேண்டியது. அந்த சீன்ல அங்க நடக்கலன்னு உங்களை மாதிரி எதிர்பார்த்து ஏமாந்து போனதுதான் மிச்சம் அப்படின்னு வானதி சொல்ல, என்னாச்சு, என்னதான் பண்ணாரு, எதுக்கு இவங்க இவ்வளோ பில்டப் கொடுக்குறாங்கன்னு எல்லாருமே வானதியவே பார்க்குறாங்க. நாங்கள் கரெக்டாக அங்கே போகிறோம், அது வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்த சோழன் ப்ரோ திடீர்னு ஓனர் காலில் விழுந்து கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு வானதி சொல்ல எல்லாருமே அதிர்ச்சியும் பயங்கர வருத்தமுமா பார்க்குறாங்க. வானதி வந்து வசமாக போட்டு கொடுத்துட்டாங்க. சோழன் இன்னும் வீட்டுக்கு வராமல் இருக்காரு. வீட்டில் இருக்கவங்களோட ரியாக்ஷன் அவர்கிட்ட எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்னங்கிறத வர எபிசோட்ல பார்க்கலாம்.